மக்கள்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க கட்சி இவங்க கட்சின்லாம் பார்க்க முடியாது. எல்லா மக்களும் தான் ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இங்க உள்ள கவுன்சிலருங்க திமுக காரவங்க அவங்களுக்கு வேண்டிய அவங்க சொந்தக்காரங்களை மட்டும் பார்த்துட்டு போறாங்களாம். இந்த ஜனங்கள்லாம் எல்லாம் பட்டினி கிடக்கு 3 நாளா. அதனால இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் பொதுவா மக்களை பார்த்து அவங்க தலையிடணும். இதுல எல்லாம் வெறும் கவுன்சிலரு இவங்களையெல்லாம் விட்டா யாருக்கும் எதுவும் ஒழுங்கா கிடைக்காது. அரசாங்க மிஷினரி நேரடியா உள்ளார போகணும். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ட்ரோல்ல அது நடக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். வருஷம் இந்த பக்கமும் மழை பெய்யுது. இதே நிரந்தர தீர்வு ஏரிகளை ஆழம்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு துணை கால்வாய்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே மூடி இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருடமும் இவங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து அதுக்கு உள்ள பணத்தை வாங்குறாங்களே ஒழிய, ஆனா வேலைகள் நடக்கல. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் வாழ்றாங்க இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து அந்த பகுதிகளில் தூர்வாடுறதுக்கு கொடுத்தாக்க நிச்சயமா அது ஒழுங்கா நடக்கும். நீங்க யாரையோ ஒரு கான்ட்ராக்டரை, முகம் தெரியாத கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறீங்க, வேலை நடக்கிறது இல்லை எங்கேயுமே. இந்த முறை நிச்சயமா அம்மாவோட ஆட்சி வந்ததும் நாங்க அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இங்க உள்ள மக்கள் அதுல சம்பந்தப்படுத்தினீங்கன்னா அவங்க ஒருங்க தூர் வருவாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த மக்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அங்கங்க உள்ள ஏரியா இருக்கட்டும், வாய்க்கால்களாக இருக்கட்டும், தூர்வாரும் போது அங்க ஏரியா மக்களையும் அதுல இணைச்சு விட்டாதான் அந்த வேலையே சரிவர நடக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. எவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு ஆமாங்க, இந்த பாருங்க, இப்ப எத்தனை நாள் சாப்பிடலன்னு சொல்றாங்க, யாருமே திரும்பி பாக்கலங்கிறாங்க. தப்பு இல்லைங்க. இது அதாவது சும்மா நீங்க சென்னையில தமிழ்நாடு முழுவதும் தான் ஒரு ஆட்சிங்கிறதுல இருக்கவங்க பார்க்கணும். நீங்க அங்க உள்ளூர்ல தங்கி இருக்கிறதுனால அங்க சென்னையில போய் அங்கங்க நின்றுட்டு போட்டோ எடுத்துட்டு நீங்க டிவிலையும் விளம்பரப்படுத்திக்கிட்டு போயிடுறீங்க. ஆனா போன மழை வந்துச்சு பாருங்க, அப்ப திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்ப இந்த ஏரியா பாதிக்கப்பட்ட மாதிரி அங்க பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அங்க எந்த வேலையும் நடக்கல, அரசாங்கத்திலிருந்து எந்த வேலையும் நடக்கல. அதே போல இப்பயும் இவங்க நீங்க மெட்ராஸ்ல அப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்களா ஒழிய, ஏன் நீங்க தமிழ்நாடு முழுவதும் எந்த ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கோ அங்க வேலைகளை செய்ய சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? முதலமைச்சர் எதிர்கட்சிகள் வேலை வெட்டி இல்லாம விமர்சனம் பண்ணுன்னு சொல்றாரு. இது வேலை வெட்டி இல்லாத விஷயமா? இது முதலமைச்சரே வரல, புள்ள வராரு. தப்பு இல்லையா? அது ஒவ்வொரு மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. 38 மாவட்டங்களுக்கும் ஆட்சித்தலைவர் இருக்காரு. அவரை நீங்க ஒழுங்கா வேலை செய்ய வைக்கணும். ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க எப்ப திட்டமிடல் பண்ணோம்? மழை பெஞ்சு மக்கள் தண்ணியில கஷ்டப்படும் போது நீங்க போய் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுறீங்க. அப்படி ஆச்சா ஒரு ஆட்சிக்கு? ஆட்சி முறைங்கிறதே தெரியாம இந்த திமுக அரசு செயல்படுது. இதே அம்மா காலத்துல அந்த மாதிரி எல்லாம் நாங்க பாதிக்க விடல. காரணம் என்னன்னா, தூர் வாடுறதெல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்ப அதெல்லாம் இல்ல. தூர் வாடுறப்பன்னு பேப்பர்ல தான் இருக்க ஒழிய அங்க அந்த இடங்கள்ல வேலைகள் நடக்கல. அதுதான்.